வணக்கம்மா, வானவ சமையலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து இப்போ தீபாவளி ஆர்டரு, இல்லை வளைகாப்பு ஆர்டரு, கல்யாண ஆர்டரு எல்லாம் பொடி கட்டி பறக்குது. எனக்கு செய்கிறதுக்கு தான் டைம் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரே ஆர்டரு 300 முறுக்கு, 300 மடக்கு, 300 அதிரசம், 2 கிலோ மிக்சரு, 2 கிலோ ஸ்வீட் பூந்தி. இப்போ எல்லாம் நேற்று 4 நாள் ஆரம்பித்து இடையை முடித்தோம். இதுக்கு இடையில சாப்பாடு வேறு ஆர்டர் வந்தது. அதான் இதை கொஞ்சம் கேன்சல் பண்ணி வச்சுட்டு 2 நாளாக அங்கே ரெண்டு நாள் சாப்பாடு அனுப்புனேன். அப்புறம் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வகையெல்லாம் போட்டேன். என் கூட ஒரு பொண்ணு தான், ஒரே ஆள் தான், 5 வருஷமாக தொடர்ந்து 2 வேலை பார்த்துக்கிருக்கு. அதுவும் நான் தான், வேறு ஆளெல்லாம் ரொம்பலாம் நாங்கள் விட மாட்டோம், வந்தாலும் நல்லா செய்ய மாட்டாங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக லாஸ்ட்டாக இப்போ நேற்று சாயந்தரம் மிக்சர் போட்டாச்சு. 2 கிலோ மிக்சர் கொடுக்கணும். இந்த இதில் வேறு இருக்குது. மிக்சர் போட்டு பேப்பரில் வச்சுட்டு எண்ணெய் வடிகிறதுக்கு மாவு அளவு வந்து கடலை மாவு வந்து 2.5 கிலோ எடுத்தேன். அரைப்படி பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டேன். 3 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டேன். அடுத்து மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன டீஸ்பூனால் கலருக்காக மஞ்சள் தூள் போட்டேன். அவ்வளோதான் அது சேர்த்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை மிக்சர் போடுறதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கை கொடுத்து கட்டி இல்லாமல் பிசையணும். பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு அளவில் இந்த மாதிரி முறுக்கு மாவு பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிணைஞ்சு குழலில் வச்சு சுற்றணும். மிக்சர் போடுறது எனக்கிட்ட வந்து இந்த சுற்று உரல் தான் இருக்குது, அதில் வச்சு போட்டேன். அதனால் நேற்று வந்து நிறையா போட்டதுனால என்னால் வந்து போடும் பொழுது காட்ட முடியலை. அந்த போட்டு எடுத்துகிட்டு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னும் ஒரு 1.5 கிலோ மிக்சர் அதில் இருக்கணும், கலக்கணும். 2 கிலோ கேட்டாங்க. ஆனால் கூட இருந்தவங்க கொஞ்சம் எல்லோரும் கேட்குறாங்க. அதனால் நான் வந்து போடும்போது கொஞ்சம் அளவை கூட்டி உதவியில் விற்றுருக்கோம்னா அது கொஞ்சம் நமக்கு வந்து இந்த சம்பளம் கொடுக்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு இதாகும். அதனால் நான் கணக்காக போட மாட்டேன். இதான் அளவு. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து மிக்சருக்கு ரொம்ப தோழி தான் நமக்கு. மிக்சர் போட்டு மேலே கருவேப்பிலை வறுத்து போடணும், அவல் பொரித்து போடணும், நிலக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் பொரித்து இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் போட்டால் தான் இந்த மிக்சர் வந்து மிக்சராக தெரியும் நமக்கு. பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் இந்த மிக்சர் வந்து டேஸ்ட் நிறையா இருக்கும். கருவேப்பிலை நல்ல சத்தான ஒரு உணவு. அதனால் நல்லா முருங்கை வறுத்து இது மாதிரி போட்டு குளிக்க விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து புட் கலர் சேர்க்கலை, கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். கெமிக்கல் கலந்த கலர் நான் எதுவும் சேர்க்க மாட்டேன். அல்வா போட்டாலே நான் வந்து சீனியை வறுத்து தான் செய்வேன், கலர் போட மாட்டேன். அது மாதிரி இதுக்கு வந்து மஞ்சள் பொடி தான் சேர்த்துக்கிட்டேன், புட் கலர் எதுவும் போடலை. பாருங்க, எல்லாமே நேச்சுரலாக சுத்தமான கோல்டு வின்னரில் போட்டது தான் இது. தேங்காய் எண்ணெயில் இதுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. கடலை எண்ணெய் யூஸ் ஆக சில பேருக்கு அது ஒத்துக்காது. வியாபாரத்துக்கு நான் கடலை எண்ணெயில் போட்டு எனக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் கோல்டு வின்னரில் தான் போடுறேன். பாருங்க, கருவேப்பிலை முறுக்கி போட்டோம்னா கூட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஓமப்பொடி ரெடி. 2 கிலோ. இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணணும் சட்டி கொள்ளலை. அது தனியாக கலந்து இதில் கட்சி எடுத்துக்குவேன். அவங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் ஆர்டர் கொடுக்கணும். நாளான்னைக்கு வளைகாப்பு. ஒரே வீட்டில் தான் இவ்வளோ இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. அவங்க எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து 4 நாளாக வேறு எந்த ஆர்டரும் வாங்கலை. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சு போட்டுருக்கோம். முடிச்சாச்சு. இன்றைக்கி சாயந்தரம் டெலிவரி பண்ணியிருக்கேன். நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு இடையில் கொஞ்சம் காரப்பூந்தி வேறு போட்டுக்கிட்டேன். அது எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காக காரப்பூந்தி போட்டு அனுப்பிவிட்டு இது போட்டேன். அடுத்து ஸ்வீட் பூந்தி 2 கிலோ செஞ்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு நான் அதை வந்து காட்டுறேன். நல்லா ஒரு இதாக எப்படி வந்து நல்ல சுத்தமான எண்ணெயிலே நான் போட்டு கொடுக்குறேன். ஆனால் இந்த மிக்சர் போடுற வேலையெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான வேலை தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நான் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம மேலே போடுற பொருளெல்லாம் ரேட்டு கூட உள்ள பொருள் தான். அவல், பொட்டுக்கடலை, நிலக்கடலை இதெல்லாமே வந்து ரேட்டு கூட உள்ளது தான். வந்து சுத்தமான எண்ணெயில் போடுறதுனால கிலோ 400 ரூபாய்க்கு போடுறேன். அவங்க வந்து சொல்லியாச்சு, அவங்க ஒத்துக்கிட்டு தான் 400 ரூபாய்க்கு வாங்குறாங்க. விலைவாசி எப்படி இருக்குது. இப்போ பாருங்க, சூப்பரான
ஓமப்பொடி ரெடி. நன்றி, வணக்கம். பானமாக